விஜய் டிவியில் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் சூப்பர் ஹிட்டாக ஓடிட்டு இருக்க சீரியல் தான் சிறகடிக்க ஆசை. இந்த சீரியலில் நடிக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்ததாகவே இருக்கு. அந்த வகையில் இதில் முத்துவோட பாட்டி கேரக்டரில் நடிச்சிட்டு வரவங்க பற்றி தான் தற்பொழுது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சீரியலில் மீனாட்சி அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வர இவங்களோட நிஜ பெயர் ரேணுகா. இவங்க குழந்தை நட்சத்திரமாகவே சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தொடர்ந்து 1966ஆம் ஆண்டு எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான தனிப்பிறவி அப்படின்ற திரைப்படத்தில் எம்ஜிஆரோட தங்கச்சியா நடிச்சிருக்காங்க. தொடர்ந்து சில படங்கள்ல கதாநாயகியாகவும் நடிச்சிருக்காங்க. பஞ்சவர்ண கிளி, காக்கும் கரங்கள் போன்ற திரைப்படங்கள்லையும் கதாநாயகியா நடிச்சிருக்காங்க. தமிழ்ல மட்டும் இல்லாம தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழிகள்லையும் நடிச்சிட்டு வராங்க. 40 வருடங்களுக்கு மேலா சினிமாவில் இருந்து விலகி இருந்த இவங்க அம்மா கைபேசி அப்படின்ற படம் மூலமா தமிழ்ல என்ட்ரி கொடுத்தாங்க. இந்த படத்துல சிறப்பா நடிச்சதன் காரணமா சிறந்த நடிகைக்கான விருதும் கிடைச்சிருந்தது. இதை தொடர்ந்து சில திரைப்படங்களையும் நடிக்க ஆரம்பிச்சாங்க. இதை அடுத்துதான் பல சீரியல்கள்ல நடித்திருந்தாலும் விஜய் டிவில ஒளிபரப்பான மௌனராகம் சீரியல் தான் இவங்களுக்கு நல்லதொரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்திருந்தது. இந்த சீரியல்ல பார்வதி அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க. இதை அடுத்து தமிழும் சரஸ்வதியும் சிறகடிக்க ஆசை போன்ற சீரியல்கள்ல நடிச்சிட்டு வராங்க. அதுலயும் சிறகடிக்க ஆசை சீரியல்ல இவங்களோட யதார்த்தமான நடிப்பு ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்திருக்கு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. சரி, சிறகடிக்க ஆசை சீரியல் முத்துவோட பாட்டி பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.